ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியிலும் அந்தந்த தொகுதி மக்களிடையே எதிர்பார்க்கப்படும் சட்டமன்ற வேட்பாளர்கள் யார், அவர்களின் பின்னணி என்ன என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. அதிமுகவில் சதன் பிரபாகர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். இவர் முன்னாள் எம்பி நிறை குளத்தானின் மகன் ஆவார். 2019ஆம் ஆண்டு பரமக்குடியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றவர். தற்பொழுது மாநில அம்மா பேரவை இணை செயலாளராக இருந்து வருகிறார். மாவட்ட பத்திர பதிவாளராக இருந்து விருப்ப ஓய்வு பெற்ற பாலு இம்முறை அதிமுக வேட்பாளராக களம் இறக்கினால் வெற்றி பெறுவார் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட முற்பட்டு வாய்ப்பு கிடைக்காததால் அதிமுகவில் இணைந்து தீவிரமாக பணியாற்றி வருகிறார். அதிமுகவில் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற தலைவராக இருந்து வருகிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான முத்தையா கடந்த 2018இல் அதிமுகவில் இருந்து விலகி டிடிவி தினகரன் மூலம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார். பிறகு மீண்டும் அதிமுகவில் இணைந்து கட்சி பணியை தொடர்ந்து வருகிறார். ஏற்கனவே இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் என்பதால் இவருக்கே மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும் என்கின்றனர் ஒரு தரப்பினர். திமுகவின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக முருகேசன் இருந்து வருகிறார். ஏற்கனவே வெற்றி பெற்றவர் என்பதால் மீண்டும் அவருக்கே கட்சி வாய்ப்பு கொடுக்கும் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்த கதர் மற்றும் ஜவுளித்துறை அமைச்சராக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருந்தவர் சுந்தர்ராஜன். இவர் 2021ஆம் ஆண்டு திமுகவில் இணைந்து தீவிரமாக கட்சி பணியாற்றி வருகிறார். தற்பொழுது கழக தேர்தல் பணிக்குழு செயலாளராகவும் இருந்து வருகிறார். இவருக்குத்தான் இம்முறை திமுக வாய்ப்பு வழங்க வேண்டும் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். பரமக்குடி அருகே போகலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட அரியக்குடி கிராமத்தில் 2 முறை பஞ்சாயத்து தலைவராக இருந்தவர் கார்த்திக் பாண்டியன். தற்பொழுது திமுக மாவட்ட கழக பிரதிநிதியாக இருந்து வருகிறார். இவர் போட்டியிட்டால் வெற்றி பெற வைப்போம் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். பாரதிய ஜனதா கட்சியில் மாநில பொதுச் செயலாளராக இருந்து வரும் பொன் பால கணபதிக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இவர் 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியுற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. 15 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரதிய ஜனதா கட்சியில் பணியாற்றி வரும் வழக்கறிஞர் பிரபுவுக்குத்தான் பாஜக வாய்ப்பு கொடுக்கும் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். இவர் மத்திய அரசு வழக்கறிஞராக பதவி வகித்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சியில் மாநில மருத்துவ அணி செயலாளரான முனியரசுக்கு இம்முறை போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். காங்கிரஸில் மாவட்ட பொறுப்பு குழு உறுப்பினராகவும் பரமக்குடி சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராகவும் பணியாற்றி வரும் வழக்கறிஞர் சரவண காந்திக்குத்தான் வேட்பாளர் இம்முறை வாய்ப்பு என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக பணியாற்றி வரும் கிருஷ்ணராஜுக்குத்தான் வாய்ப்பு என்கின்றனர் காங்கிரஸ் வட்டாரங்கள். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அரசு பள்ளி ஆசிரியர் கர்ணன் வேட்பாளராக நிறுத்த வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இவர் அரசு பள்ளியில் 27 ஆண்டுகளாக ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். ஆசிரியர் கூட்டமைப்பின் தலைவராகவும் இருக்கிறார். 500க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களை இவர் உருவாக்கியிருக்கிறார் என்கின்றனர். பரமக்குடி அருகே பாம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த கோபிராஜுக்குத்தான் தாவைக்காவில் வாய்ப்பு என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். இவர் சென்னையில் தனியார் இன்ஸ்டிடியூட் நடத்தி வருகிறார். நாம் தமிழர் கட்சி சார்பில் பரமக்குடியைச் சேர்ந்த டாக்டர் எழில் இளவரசி என்பவரை வேட்பாளராக ஏற்கனவே அவர் அறிவிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.